சங்கீதம் 81 சங்கீதம் 16வது வசனம். ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுக்கிற ஒரு மங்களகரமான ஒரு வார்த்தை. சங்கீதம் 81:16. தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் உங்க பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் உங்க வலது கரத்தை இந்த வசனத்தின் மேல வைத்து இந்த வசனத்தை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளும்படி இந்த வசனத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு மங்களகரமான வார்த்தை என்னவென்றால், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் போஷிப்பார், நம்மை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. எந்த மனிதனும் எந்த மனிதனையும் திருப்தி செய்ய முடியாது. இல்லையா? திருப்தி செய்யவே முடியாது. எவ்வளவு நம்ம நல்லது பண்ணாலும் எவ்வளவு நம்ம வாங்கி கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க? என்ன பெருசா செஞ்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? இன்னும் கொஞ்சம் செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. இல்லையா? எந்த மனுஷன் நம்ம செய்யறவங்க நினைச்சுக்குவாங்க திருப்தியா செஞ்சுட்டோம். ஆனா அதை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஏதோ பரவாயில்லைங்க. எந்த மனுஷன் என்ன செய்ய முடியாது? திருப்திப்படுத்த முடியும். ஆனா ஒருத்தர் நம்மை திருப்திப்படுத்த முடியும். அல்லேலூயா. அவர்தான் திருப்தி செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் கொடுத்துட்டாருன்னா அதுக்கு மேல நம்ம எதுவுமே என்ன செய்யாது, நமக்கு நாட்டம் இருக்காது. அல்லேலூயா. ஆக தேவன் என்ன சொல்றாருன்னா, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த சங்கீதத்தை நான் திரும்ப திரும்ப பல முறை நான் வாசித்தேன். வாசித்த பொழுது இது என்னன்னா, ஒரு பண்டிகை நாட்கள்ல பாடக்கூடிய ஒரு பாட்டு. பண்டிகை நாட்கள்ல பாடக்கூடியதான ஒரு பாட்டு தான் இந்த சங்கீதம். நீங்கள் அதை பார்க்கும் பொழுது இதுல அதாவது எந்த பண்டிகைகள்ல இவங்க பாடுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தால், குறிப்பாக பஸ்கா பண்டிகை நேரங்கள்ல இந்த பாடலை பாடுவார்கள், அல்லது யூதர்களுடைய வருட பிறப்பிலே இந்த பாடலை பாடுவார்கள், அல்லது கூடார பண்டிகை நாட்கள்ல இந்த பாடலை பாடுவார்கள். இந்த பாடல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அற்புதமான ஒரு பாடலா இருக்கிறது. இங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா 3வது வசனத்தை படிங்களே. மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். சரி, பாருங்க. மாத பிறப்பிலும் எப்படிங்க? எப்பெல்லாம் இந்த பாடலை பாடுவார்கள்? மாத பிறப்பிலும். ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் பொழுது கர்த்தரை எப்படி பாடுவாங்களாம்? 1வது வசனம் 2வது வசனம்ல படிக்கிறோம். நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி. பெலனாகிய தேவனை எப்படி பாடணுமா? கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். ஒவ்வொரு பண்டிகை நாட்களிலும் என்ன செய்வாங்க? தேவனை ஜனங்கள் ஆராதிப்பார்கள். ஒவ்வொரு மாத பிறப்பிலும் வருட பிறப்பிலும் ஒவ்வொரு பண்டிகை நாட்களிலும் ஆண்டவரை ஆராதிப்பார். அப்போ இந்த நாட்கள்ல வாழுகிற நமக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு பண்டிகை தான். அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்யணும்? கம்பீரமாய் பாடி, அல்லேலூயா, ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரித்து, ஆமென், ஆர்ப்பரித்து வீணையை எடுத்து இனிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுங்கள். நல்ல இசைக்கருவிகளை வாசித்து, ஆமென். அப்படி இசைக்கருவியை வாசிக்க தெரியலன்னா என்ன செய்யுங்க? ஏதோ கையில கை தட்டி அல்லது ஒரு பாத்திரத்தை எடுத்து என்ன செய்யுங்க? நல்ல தாளம் போட்டு
இல்ல டேபிள்ல தாளம் போட்டு ஆண்டவரை பாடுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்படி எல்லாம் பாடின ஆட்கள் தான் இன்னைக்கு ஆண்டவர் எங்கேயோ உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆமென். இப்போ மாத பிறப்புல பண்டிகை நாள்ல நியமித்த காலங்களில எல்லாம் என்ன செய்யணுமா? ஜனங்கள் கூடி வந்து தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்தரித்து அவரை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் தந்து நடத்த வல்லவராயிருக்கிற. சும்மா ஆண்டவர் என்ன செய்வார்? உச்சிதமான கோதுமையை கொடுப்பாரா? சும்மா இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஆமேன். அவரை தேடணும், அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவர்களுக்கு தான் கர்த்தர் கொடுப்பாருங்க. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். அப்ப தேவ பிள்ளையே என்ன செய்யணும்? அந்த அந்த 3வது வசனம் படிக்கிறோம் பாருங்க. மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். எக்காலம் ஊதணும். எக்காலம் எதுக்காக ஊதணும்னா, ஜனங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கணும். ஜனங்கள் எல்லாரும் கூடி வருவதற்கு அவர்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அழைப்பு கொடுக்க வேண்டும். சரியா? அந்த காலங்கள் எச்சரிப்பு, அது அப்புறம் என்ன சொல்லலாம், அழைப்பு, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துதல். இந்த மாதிரி ஜனங்க யுத்தத்துக்கு போகும் பொழுது, ஆராதிக்க போகும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான எக்காலம் இருக்கிறது இல்லையா? நாங்க சின்ன பசங்களா இருக்கும் பொழுது கொல்லம்பாளையத்துல குடியிருந்தோம். பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா சங்கு ஊதுவாங்க. காலைல 7 மணிக்கு ஒரு சங்கு, 7:15 ஒரு சங்கு, 7:30 ஒரு சங்கு ஊதுவாங்க. எதுக்கு? அதெல்லாம் ஜனங்க வேலைக்கு ஆயத்தமாகி டியூட்டி டைமுக்கு போறது. அதே போல ஏதாவது ட்ரெயின் ட்ராக் விட்டு கீழே இறங்கிருச்சுன்னா அதுக்கு என்ன செய்வாங்க? சங்கு ஊதிட்டே இருப்பாங்க. இத்தனை சங்கு தொடர்ந்து ஊதினால் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் இறங்கிருச்சு, நிறைய சங்கு ஊதினால் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தடம் புரண்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வச்சிருக்கிறாங்க, சைன் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாட்களிலும் என்ன செய்யணுமா? எக்காலம் ஊதி, ஆமேன், தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஜனங்களை கூட்ட வேண்டும். நீங்க படிக்கும் பொழுது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது 13ஆம் வசனம் படிங்களே. யாத்திராகமம் 19:13 வாசிங்க. யாத்திராகமம் 19:13. ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல்லெறி உண்டு, அந்த ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும், மிருகமானாலும் சரி மனிதனானாலும். பாயிண்ட் மாத்திரம் படிங்க சிஸ்டர், கடைசி பி போர்ஷன். எக்காலம் நெடுந்தொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். எக்காலம் நெடுந்தொனியாய் தொனிக்கையில். நெடுந்தொனியாய் என்னதுங்க? சத்தமா அப்படியே ஊதிட்டு இருக்கும் பொழுது, அதான் நெடுந்துணியாய் தொனிக்கையில் எல்லா ஜனங்களும் எங்க கூடி வரணுமா? மலையின் அடிவாரத்தில் கூடி வந்து தேவனை அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆக தேவ பிள்ளை, மாத பிறப்பிலும் நியமித்த காலங்களிலும் பண்டிகை நாட்களிலும் எக்காலங்களை ஊதும் பொழுது ஜனங்கள் என்ன செய்யணும்? திரளாய் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எக்காலம் ஊதும் போது ஜனங்க என்ன செய்யணுமா? 13வது வசனம் படிங்களேன், அதுதான் முக்கியமான வசனம். 13. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். தேவன் என்ன கேட்கிறாருங்க? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பண்டிகை நாட்கள்ல, மாத பிறப்புகள்ல, நியமித்த காலத்துல கர்த்தர் என்ன செய்யுங்க? கம்பீரமாய் பாடுங்கள், துதியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தால், ஆமென், இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தால் என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையின்படியே செய்தால். கேட்கறது மாத்திரம் அல்ல, கேட்டுட்டு செய்யாம விட்டுருவாங்க. சில பேர் எல்லாம் கேட்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. they won't put into practice action, only listening, அவ்வளவுதான். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வார்த்தைக்கு ஜனங்கள் செவி கொடுத்தால், ஆமென். தேவ பிள்ளையே, இதை ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. 4வது வசனத்துல,
இதை இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. நியாயம். இதை ஆண்டவர் ஒரு கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார், பிரமாணமாகவே கொடுத்திருக்கிறார். இதை நியாயமாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஸ்டிப்புலேஷன், கமாண்ட், கண்டிஷன். என்ன கண்டிஷன், என்ன கமாண்ட் சொல்லுங்க? எக்காலம் ஊதி தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு என் ஜனங்கள் செவி கொடுத்தால், அல்லேலூயா. ஆண்டவருடைய கமாண்ட்ஸ் எல்லாமே coupled with some conditions. Without conditions there is no blessings. கட்டளைகள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. இதை செய்தால் எப்படி ஆசீர்வாதம், செய்யாதிருந்தால் ஆசீர்வாதம் இல்லை. பெற்றோர் சொல்லுவாங்க, சின்னதா இருக்கும்போது ஸ்கூல்ல படிக்கும் போதே, நீ மாத்திரம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா உனக்கு நாங்க சைக்கிள் வாங்கி தரோம்பா. ஆனா அவங்களுக்கு தெரியும் நான் வாங்க மாட்டேன்னு தைரியமா சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, எதுக்கு சொல்றேன்னா, நம்ம அந்த செஞ்சுட்டோன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா கண்டிப்பா என்ன செய்வாங்க? அப்ப தேவ பிள்ளையே இப்படியாச்சும் அவங்க படிக்கட்டும் தான் என்னோட பெற்றோர் சொல்றாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ஆசீர்வாதங்களை சொல்லி, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு வேணும்னா என்ன சொல்றாரு? கர்த்தரை கம்பீரமாய் பாடி, மாத பிறப்புல, பண்டிகை நாட்கள்ல, நியமித்த காலங்கள்ல, ஞாயிற்றுக்கிழமைகள்ல, அனுதினமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்குள்ள நம்ம மனமகிழ்ச்சியா இருந்து அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, அவர் என்ன செய்வாராம்? நம்மை உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 8வது வசனம் படிங்க. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேல், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே கேள், உனக்கு நான் சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேல் எனக்கு செவி கொடுத்தால் நலமா. அவன் எப்படிலாம் நடத்தி வந்திருக்கிறேன் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு உணர்த்துகிறார். எப்படி உணர்த்துறாரு பாருங்க, 5வது வசனம் 6வது வசனம். நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன். அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் இஸ்ரவேல் எப்படியெல்லாம் நடத்தி வந்திருக்கிறாரு. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமைக்கு விலக்கி, தோலைன்னு இந்த தோல் நினைச்சுக்காதீங்க, அவுட்டர் ஸ்கின் நினைக்காதீங்க, இது ஷோல்டர். அவனுடைய தோள் பட்டையை சுமைக்கு விலக்கினார். சுமை சுமக்கிறவங்க எல்லாம் இங்க எப்படி சுமப்பாங்க? தோல் மேலதான் சுமப்பாங்க. மூட்டை தூக்குறவங்க என்ன செய்யறாங்க? தோல் மேல. அதே போல அந்த கலவை எல்லாம் கலக்கி கார வேலை செய்யறவங்க எப்படி சுமக்குறாங்க? சட்டி இப்படி சுமந்துட்டு வராங்க இல்லையா, இல்ல தலை மேல வச்சுட்டு வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ எகிப்தில் என்ன செஞ்சுட்டு இருந்த? பட்டணங்களை கட்டி கொண்டிருந்தாய், வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த, செங்கல் அறுத்துட்டு இருந்த, இந்த மாதிரியான கடினமான வேலை, தலை நிமிர முடியாத குனிஞ்சுட்டே செய்யக்கூடிய வேலையை செஞ்சு நீ அடிமைத்தனத்தில் இருந்த. ஆனா உன்னை என்ன செஞ்சேன்? அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை கொடுத்து, அல்லேலூயா, உன் தோளை சுமக்கி விலக்கினேன். ஆமென். இப்போ இயேசுவை தெரியாததுக்கு முன்பதாக, ரட்சிப்பின் அனுபவத்தை வராதுக்கு முன்பதாக பாவத்தில் உழன்று கொண்டிருந்தோம். ஆமென். அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார்? அதுல இருந்து விடுதலையாக்கி, உன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. மண்ணை எடுத்து செங்கல் அறுக்க கூடைய தூக்கணும். ராம்சேஸ் பித்தோம் பட்டணங்களை கட்டும் போது கூடைய தூக்கணும். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்ற, உன் கைகளை அதற்கு என்ன செஞ்சேன்? நீங்களாக்கி, உன் கஷ்டங்களை எல்லாம் நான் மாற்றி, ஆமென், உன்னை நான் விடுதலையாக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவர் இஸ்ரவேல் மேல வைத்த அன்பு. ஆக உங்க மேல, என் மேல வச்ச அன்புனால நம்ம பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி, அல்லேலூயா. ஆரம்ப நாட்களை யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்ட்ட வரத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேலை, அடிமைத்தன வேலை, தலை நிமிர முடியாத வேலை. ஆளூட்டிகள் மூலமாக நாம் என்ன செஞ்சோம்? ரொம்ப அடிமைத்தனத்துல ஒடுக்கப்பட்டு கொண்டு இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம்.
ஆனா தேவனை தெரிந்து கொண்ட பிற்பாடு ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க, அந்த நுகத்தை முறித்து, அந்த கஷ்டங்களை மாற்றி, அந்த உபத்திரவங்களை மாற்றி, ஆமென், மனிதர்களை கும்பிட்ட நாட்களை மாற்றி, அல்லேலூயா, தேவ பிள்ளையை கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆக தேவ பிள்ளையோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அந்த குறிப்பிட்ட காலங்கள்ல, அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல, நேரங்கள்ல எல்லாம் நம்ம ஆண்டவரை தேட 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 ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வதிப்பார். அதான் சொல்றார், இஸ்ரவேல் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நான் உனக்கு வாழ்க்கையில் இப்படியெல்லாம் அற்புதம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன், ஆனா என் வார்த்தைக்கு அவ்வப்பொழுது செவி கொடுக்காமல் போகிறாய், கீழ்ப்படியாமல் போகிறாய். ஆண்டவர் அங்கலாய்த்து சொல்றார், இஸ்ரவேல் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்களா? 11வது வசனம், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆண்டவர் எவ்வளவு அங்கலாய்ப்பார் யோசிப்பார். இவ்வளவெல்லாம் அற்புதம் செஞ்சு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நடந்து தெரிஞ்ச நம்ம எங்க போனாலும் நடராஜா சர்வீஸ் தான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எதுல போக வச்சிருக்காரு? வண்டியில, வாகனத்துல, கார்ல, ஆட்டோல. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். நம்ம சுயத்தினால, திறமையினால, சாமர்த்தியத்தினால சம்பாதிக்கல. ஆண்டவர் கிருபையா கொடுத்திருக்கிறார். ஆரம்ப நாட்கள் எப்படிப்பட்ட வீடுகள் இருந்தோம்? குடிசை வீடு, ஓட்டு வீடு, ஒழுகிற வீடு, மழை பெஞ்சா 4 பாத்திரத்தை வச்சிருக்கணும், அப்படிதான் இருந்துச்சு. ஆமென். எத்தனை முறை கிழிஞ்ச துணியை தைச்சு போட்டிருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. லுங்கி கிழிஞ்சிரும், புடவை கிழிஞ்சிரும், லேடிஸ் போடுற ஆடைகள் கிழிஞ்சிரும். என்ன செய்யறாங்க? தைச்சு தைச்சு போட்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எப்படி புதிய ஆடைகளை கொடுத்திருக்கிறாரு. யோசிச்சு பார்க்கணுங்க, வேல்யூ பண்ணி. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அதே போல சாப்பாடு யோசிச்சு பாருங்க. ரேஷன் அரிசி சாப்பிட்ட நாட்கள் மாறி இன்னைக்கு நல்ல அரிசி இல்லையா? கர்த்தர் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறார், நம்முடைய திறமையோ சாமர்த்தியமோ அல்ல. ஆகவே இஸ்ரவேல் அடிமைத்தனத்துல இருந்தான். அந்த அடிமைத்தன மீட்டு கொண்டு வந்து நீ ஆராதிக்கணும், தேவனை துதிக்கணும், மாத பிறப்பெல்லாம் பாடணும் அப்படின்றாங்க. ஆனா அவர்களோ என்ன செஞ்சாங்க? அதெல்லாம் மறந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. செவி கொடுக்காம இருந்தா போச்சு, அவ்வளவுதான். ஆண்டவர் பாருங்க சொல்றார், 12வது வசனம் படிங்க. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதய கடினத்திற்கு விட்டு விட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். ஆமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம இருதயம் கடினப்பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல இருதயத்தை கடினமாக்கினார்கள். கடினமாக்கின எல்லாருடைய சபங்களும் வனாந்தரத்துல விழுந்தது. ஆமென். அப்ப இருதயம் மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? கடினப்படவே கூட. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக இருதயம் லகுவா இருக்கணும். இருதயத்தை அவர் கையில ஆண்டவரே என்னை வணையும், ஆண்டவரே என்னை வணையும், என்னில் இருக்கிற எல்லா களிம்புகளையும் எடுத்து போடும் என்று சொல்லி அந்த களிம்புகளை அகற்ற ஒப்பு கொடுக்கணும். stubborn heart, careless heart cannot receive blessing from God. கடினமான இருதயம், கற்பாறை போன்ற இருதயம். ஆமென். அந்த கடினமான இருதயத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யணும்? கொடுக்க முடி. நவமான சதையான இருதயம், வார்த்தை கீழ்ப்படுகிற இருதயம், செவிசாய்க்கிற இருதயம். ஆனா இவர்களோ என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இருதயம் கடினமாய் வார்த்தைக்கு செவி கொடுக்காம போயிட்டாங்க. மீண்டும் ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் நமக்காக எவ்வளவு பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வச்சு, அதை நம்ம புரிந்து கொள்ளாம இருக்கிறோமே. அல்லேலூயா, ஆமீன். ஆண்டவர் நமக்காக ஒரு புது கார் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம எதை தேடிட்டு இருக்கிறோம்? ஒரு வாட்டர் டிவிஎஸ் தேடிட்டு இருக்கிறோம். எந்த கடையில வாட்டர் நிற்கும்? 5000 ரூபாய் கிடைக்கும். அப்படி திட்டங்களை புரிந்து கொள்றதில்ல, அப்படி யோசனைகளை புரிந்து கொள்றதில்ல. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சு உண்மையா அவரை ஆராதிக்க, துதிக்க 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 என்ன ஆகும் பாருங்க. ஆமென். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம் தான், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமா. ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும், அவர் காண்பிக்கிற பாதையில் நடக்கணும். அவ்வளவுதான். ஆபிரகாம் அழைச்சாரு, ஆபிரகாம் உடனே வந்தாரு. ஆபிரகாம் பார்த்து சொல்ற, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போனார். என் வார்த்தைக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் காட்டின பாதையில் நடத்தின, அவர் நடந்தபடினாலே எப்படி வச்சிருந்தாருங்க?
ஆபிரகாமை ஒரு சீமானாக வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் என்ன? தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? வாழ்றதே யாருக்காக? பிள்ளைகளுக்கு. சம்பாதிக்கிறது யாருக்காக? சேர்த்து வச்சிருக்கிறது யாருக்காக? அந்த போல ஆண்டவர் நமக்காக எத்தனை வச்சிருக்கிற யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் அவருடைய ஜனம், இஸ்ரவேல் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவர் கேட்கறது என்ன? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக பெரிய பிரியாணி செஞ்சு வச்சிருக்காரு. ஆனா நம்ம பழைய சோறு போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் அநேகர் வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அந்த அந்த மகத்துவத்தை உணராம, இருதய கடினம், வார்த்தை கீழ்ப்படியாம நம்ம வழியிலே போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் விட்டுருவார். போ, அதான உனக்கு காரியம், போ அப்படின்றார். அங்க போன இளையகுமார மாதிரி தான். என்ன ஆகும்? அப்பா விட்டு போனா, அப்பா நல்லா இருந்துச்சு, நாட்கள் செல்ல செல்ல என்னாச்சு? குறைவுபட தொடங்கினான். குறைவுபட, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போச்சு, ட்ரெஸ் இல்லாம போச்சு. கடைசியில என்னாச்சு? பன்றியோட தங்குற நிலைமை ஆயிடுச்சு. பன்றி என்ன சோப் போட்டு குளிச்சு பெட்லியா படுக்கும்? அதோட தான் அவன் படுத்துட்டு இருந்தான். அந்த பன்றிகளுக்கு போடுற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசை, ஆனா அது கூட அவனுக்கு கிடைக்கலன்னு சொல்லப்படுகிறது. ஆக ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏப்பா அந்த சாக்கடைக்கு போகணும்? ஏன் அந்த கஷ்டத்துக்குள்ள போகணும்? என் வழிகளில் வா, எனக்கு செவி கொடு, என் வார்த்தையை கேளு, என்னை துதி, என்னை ஆராதி, என் வசனத்துக்கு கீழ்ப்படி, சத்தியத்துக்கு செவி கொடு. அப்படி செஞ்சா போதும், உச்சிதமான கோதுமையினால் உன்னை புஷிப்பேன். உச்சிதமான கோதுமை, நம்ம ரேஷன் கடையில் கொடுக்கிற கோதுமை இல்ல. ஆமென். கடையில போய் விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குலாம் போய் நான் போனதில்லை, சிலர்லாம் போவீங்க, போய் பாருங்க, அங்கெல்லாம் பார்க்கும்போது கோதுமை நீள நீளமா இருக்கும். அந்த கோதுமையெல்லாம் வாங்கி அரைச்சு சப்பாத்தி பூரி எல்லாம் சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்ல டேஸ்டா சாஃப்டா இருக்கும். அது நல்ல ஆரோக்கியம். அந்த மாதிரி ஆண்டவர் உச்சிதமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளெஸிங், உச்சிதமான கோதுமையினால் ஆண்டவர் நம்மை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் என்ன செய்வார்? திருப்தியாக. இட்ஸ் a covenant blessing. ஆண்டவருடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். என்னதுங்க? உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். சில வசனங்களை சொல்றேன், நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 22 27 வரைக்கும். யாத்திராகமம் 23 22 27 வரைக்கும். இந்த ஒரு போர்ஷன் மாத்திரம் படிங்களேன். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், ஆண்டவர் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இரு. பாருங்க, ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவர் ஆராதிச்சா போதும், நமக்கு எவன் சத்துருவா வரானோ அவனுக்கு ஆண்டவரே சத்துருவா மாறிடுவார். உன்னை யார் விரோதிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவரே விரோதியா வந்துடுவார். நம்ம சண்டை போட வேண்டாம், நம்ம எதிர்த்து பேச வேண்டாம். யார் நமக்காக வழக்காடுவா? கர்த்தரே. அப்ப நம்ம அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தா போதும். அதான் covenant blessing, ஆண்டவருடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். படிங்க. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று, உனக்கு என் தூதனை உனக்கு முன் அனுப்புவேன். அவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபேசரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் விளக்குவார். ஆமென். ஆண்டவரே ஆராதிச்சா போதும், அவர் நமக்காக இறங்கி வந்து நமக்கு தேவையானதெல்லாம் செய்வார். அவர் சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், வியாதியெல்லாம் மாற்றுவார். அப்புறம் கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. ஆமென். No barren will be in your land. உன் தேசத்துல கற்பம் விழுந்து போவதில்லை, மலடு இருப்பதில்லை.
உன் ஆயுசு நாட்களை உன் பூரணப்படுத்துவேன். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடிப்பேன். உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன் அனுப்புவேன். பாருங்க எவ்வளவு பாக்கியமான ஆசீர்வாதம். இதுக்கு எல்லாம் என்னன்னா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வழிகளில் நடந்தால் போதும். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்தது லேவியராகமம் 26:3-13 எல்லாம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3-13 வரைக்கும் உள்ள வசனம். அடுத்தது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 12-26 வரைக்கும் உள்ள வசனங்கள். அடுத்தது உபாகமம் 7:12-26. அடுத்தது கடைசியாக உபாகமம் 28:1-14. இதெல்லாம் வசனங்களை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். கர்த்தர் என்ன செய்வாராம்? நல்ல சாப்பாடு கொடு, பாலையும் தேனையும் வெண்ணையும் ஆண்டவர் கொடுப்பாராம். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, பால் கெட்டு போகும் இல்லையா? பால் என்ன செய்யும்? தயிர் புளிச்சு போயிடும், வெண்ணெய் அதுவும் கெட்டுரும். ஆனா நெய் பாருங்க, நெய் காய்ச்சியாச்சுன்னா என்ன செய்யாது? அதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது. அதுல எல்லாம் இருந்துதான் நெய் வருது. பால், தயிர், அப்புறம் அதை மோராக்கி அதை சிலுப்பி என்ன செய்யறேன்? வெண்ணெய் எடுக்கிறேன். அதெல்லாம் கெட்டு போகுது. ஆனா நெய் என்ன செய்யாது? கெடாது. அது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இப்போ தேவ பிள்ளை ஆண்டவர் அப்படிப்பட்ட சுகத்தை நமக்கு கொடுத்து, ஆமென். தேனும் கெடாது. பல வருடங்களானாலும் தேன் என்ன செய்யாது? கண்மலையின் தேனினால். அல்லேலூயா. நம்ம ஊர்ல கொண்டு வரலாம் நரிக்குறவர்கள் விற்கிற தேன் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க? இப்போ பேரெல்லாம் மாறி மாறி வருது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர்கள். ஜிப்சி மக்கள் விற்கிற தேன். அதெல்லாம் பின்னாடி அந்த ராட்டை இதுல சொருகி இருப்பாங்க. அது பார்த்தா எந்த காலத்துல விளைஞ்சதோ தெரியாது. ஆனா ஒரிஜினல் தேன் எங்கன்னா மலைப்பகுதிகளில், எஸ்டேட் பகுதிகளில் அங்க இருக்கிற காட்டுவாசிகள், ஆதிவாசிகள் அவங்க எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த தேனெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அந்த தேன் எப்படி இருக்கும்? கண்மலையின் தேன். அதுதான் ஆமீன். கண்மலையில, மலைகள்ல நிறைய பூக்கள் இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும். அதுல எல்லாம் மகரந்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி அது சேர்த்து வச்சிருக்கும் பாருங்க. அந்த தேன் ரொம்ப சுவை உள்ளது, அது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட தேனினால் கர்த்தர் என்ன செய்வாராம்? திருப்தி ஆக்குவார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நியமித்த காலங்கள்ல உண்மையாய் ஆராதிச்சு அவர் வார்த்தையை கேட்டு ஒழுங்கா நடந்தா போதும். வேற பெரிய காரியத்தை ஆண்டவர் எதுவுமே கேட்கல. மலையை வெட்டி முறிக்க சொல்ல, வேப்பங்காயை கடிச்சு தண்ணி குடிக்காம முழுங்க சொல்லல. ஆமேன். ஈஸியானதா சொல்றாரு. அவருடைய வார்த்தையை கேட்டு வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும்ன்றார். அவ்வளவுதான். இதை செஞ்சிட்டோம்னா போதும். ஆண்டவர் பெரிய, நம்ம யோசித்து பார்க்க முடியாத ஒரு பெரிய நன்மையும் பெரிய பாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலையின் தேனினால் திருப்தி ஆக்குவார். உபாகமம் 32:14 மட்டும் படிங்க, அவ்வளவுதான். கடைசி உபாகமம் 32:14. பசுவின் வெண்ணையையும் 12:12 இருந்து படிங்க. கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே நடத்த. ஆண்டவர் யாரையும் சப்போர்ட்டுக்கு வைக்க மாட்டார். அவர்தான். ஆமென். அவர்தான் ராஜா. ஆக அவர் ஒருவரே நடத்தினார். அந்நிய தேவன் இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். அவனை யார? இஸ்ரவேலை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை எங்க வைக்கிறாராம்? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள் ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். வயலில் எல்லாம் விளையறதெல்லாம் எங்க விளையுதுங்க? வயல் தான் இல்லையா? வயல்ல விளையக்கூடிய பலனை அவனுக்கு கொடுத்தார். வயல் என்னெல்லாம் விளையுது? நெல்லு, கோதுமை, ராகி, கம்பு, சோளம், கேழ்வரகு தான் ராகி இல்லையா? இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். சரியா? பயிர்கள், காய்கறிகள், வயலில் விளையும் அத்தனையும் ஆண்டவர் கொடுக்கிறார்.
ஆமென். அடுத்தது கண்மலையில் உள்ள தேனையும் கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தான். ஆமா, கற்பாறையிலிருந்து வடிகிற எண்ணெய். ஆமென். எண்ணெயே ஒரு ஆரோக்கியம் தான். ஏதாவது பொருளை எண்ணெய் இல்லாம சாப்பிட்றோமா? எண்ணெய் கலந்துதான் என்ன செய்யறோம்? முதல்ல ஊத்துறது எண்ணெய் தான். ஆமென். ஆக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து, அதெல்லாம் அதை ஃபாலோவிங் எல்லாம் படிச்சு பாருங்க வீட்டில். சூப்பரா ஆண்டவர் நடத்துறாரு. வார்த்தைக்கு செவி கொடுத்தா போதும், அற்புதமா நடத்துவார். உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இஸ்ரவேல் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் போதும். அவ்வளவுதான். ஆண்டவர் திறந்துடுவார் ஊற்ற. அவர் திறந்துட்டார்னா நோ மேன் கேன் ஸ்டாப் இட். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் ஆயிற்றுக்கு, அதனால் இதோட நான் முடிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரை புதிய மாதத்தின் அதிகாலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான சமூகத்தை தேடி வர தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றியப்பா. இந்த நாளில் எங்களோடு கூட பேசின உம்முடைய மகிமையான வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உச்சிதமான கோதுமையினால் எங்களை திருப்தியாக்கி, கண்மலையின் தேனினால் எங்களை ஆண்டவரே நீ திருப்தியாக்கி நடத்த போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்துல அதிகமாய் நாங்கள் உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க ஆண்டவரே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அநேக பாடல்களை பாடி உம்மை உயர்த்த கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இஸ்ரவேல் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், அது நல்லது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. உபாகமம்ல படிக்கிறோம், இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் என்றென்றைக்கும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே தெய்வம் நீங்க தான் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நாங்க நடந்துக்கவே கூடாதப்பா. வேதத்துல படிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஆவியை விசனப்படுத்தினார்கள் என்று படிக்கிறோம். சில காரியங்கள் வரும் பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை மட்டுப்படுத்தினார்கள் என்று கூட படிக்கிறோம்ப்பா. அந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் பிசிஏக்குள்ள இருக்கவே கூடாதப்பா. என் தேவனை உயர்த்தின ஜனம், என் தேவனை மகிமைப்படுத்தின ஜனம், என் தேவனுக்காக வைராக்கியம் கொண்ட ஜனம், ராபா ஹசே கதூரிகாபா, தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு ஜனம். ஹல்லேலூயா. அநேக ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்ன ஒரு ஜனம். ரீமா கத்துனி பாஹாசே கரா ரிக்க போஹாசே பேலதுனி கராபா ரீபா ஹசல் அபோஷியா கராபா. நன்றி அப்பா. அப்படிப்பட்ட ஒரு உயர்வை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஜனங்களுக்குள்ள விதைக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒரு குழந்தை கூட ஒரு மரியாதை குறைவா உங்ககிட்ட நடந்துடக்கூடாதப்பா. பயத்தோடு, பக்தியோடு, நடுக்கத்தோடு உம்மை சேவிக்க கூடிய இருதயத்தை கர்த்தர் அளவில்லாமல் நீர் ஊற்றுகிறதை என் ஆவியிலே உணர்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து சொன்னீங்க ஆண்டவரே, அவர் விசுவாசத்துல ஃபர்ஸ்ட்னு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். யோசேப்பு பரிசுத்தத்துல ஃபர்ஸ்ட். இப்படி ஒவ்வொரு தேவ மனுஷங்களும் உமக்காக வாழ்ந்து பிரகாசித்தாங்களே, அந்த மாதிரி பிசிஏவை பார்த்து நீங்க சொல்லணும், எல்லாவற்றிலும் என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல நீங்க அளவில்லாம கொடுங்கப்பா, அளவில்லாம கொடுங்கப்பா. உங்க வார்த்தைக்கு நாங்க செவி கொடுத்துட்டா ஆண்டவரே, உச்சிதமான ஆசீர்வாதங்கள், எங்க சிந்தைக்கு எட்டாத ஒரு காரியத்தை இந்த மாதத்துல நீங்க செய்வீங்கப்பா. வசனத்துல படிக்கிறோம், உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை உலகம் தோன்றினது முதற்கொண்டு ஒருவராலும் கேட்டதும் இல்லை, கண்களால் கண்டதும் இல்லை, இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. அப்படியாக இந்த மாதத்துல எந்த மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றாத ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு இந்த மாதத்துல கொடுப்பேன் என்று, உச்சிதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று என் அப்பன் வாக்கு பண்ணி இருக்கிறீர். ராபா ஹாசே காச்சு ரலாபா ரீமா கதா கராபா. அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம்
எங்க சிரசின் மேல இறங்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஹalleluya, hallelujah. We receive, Lord, we receive. Oh, we receive, God. Hallelujah. Riba ba 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 shaba ba 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 ba. Oh, rika ba 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 riba ba 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 rika ma sheke dereleve riba laga raba ba ba ba. உச்சிதமான ஆசீர்வாதங்கள், உச்சிதமான கிருபைகள், உச்சிதமான வரங்கள், உச்சிதமான சுகம். ஹalleluya. கர்த்தர் இந்த நாளிலே கட்டளையிடுகிற தயவிற்காக ஸ்தோத்திரம்ப்பா. கிருபையாய் நடத்துங்கப்பா. எங்க சிந்தையில உங்களை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்க கண்கள்ல உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்க பேச்சுல உங்களை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல உண்மை கனப்படுத்த உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஆவியானவரே, தாழ்மையை தரித்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. பெருமையெல்லாம் வந்துடவே கூடாதப்பா. ஒவ்வொரு நாளும் உங்க பாதத்தை அண்டி வாழ்வதற்கு தேவையான கிருபையையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை கம்பீரமாய் பாடுவேன். ஹalleluya. என் பலன் நீர், எங்கள் சுகம் நீர், எங்கள் ஆசீர்வாதம் நீர்தானப்பா. ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வதிக்கிறவரையே நாங்கள் பார்க்கட்டும். ஓ ரிகாபா ஷாபரா தரலாபா ரிமகதா கராபா பாபா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நடத்துங்க. சபைக்கு வருகிற எல்லா குடும்பங்களை பொறுப்பெடுங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் இந்த மாதத்துல ரட்சிக்கப்படட்டும். ஆலயத்துக்கு வராம இருக்கிற ஜனங்க இந்த மாசத்துல ஆலயத்துக்கு தேடி வரட்டும் அப்பா. புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவரே, லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இந்த மாதத்துல வந்து குவியட்டும். ஹalleluya. விசுவாசத்தோடு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை கொடுத்து ஒழுக்கம் உள்ளவைகளையும், நீதி உள்ளவைகளையும், கற்புள்ளவைகளையும், அன்புள்ளவைகளையும், புண்ணியங்களையும், புகழையும் சிந்திக்கக்கூடிய ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் கடமையை செஞ்சிருக்கோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சமாதானமும், வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.